வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜோக்கர் 1 படத்துடைய ரீகேப் ரீவிசிட் எப்படினாலும் வச்சுக்கலாம். எனக்கு பார்ட் 2 வந்து சுத்தமாக செட் ஆகலை. அதனால சரி நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோமேன்ற ஆர்வத்தில் திரும்பியும் ஜோக்கர் 1 வந்து பார்த்து அப்போ பார்க்கும்போது இருந்த அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்பயும் வருதுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். சரி அதை நம்ம வந்து அப்படியே ஒரு ரீவிசிட்டா இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த கதையை அப்படி சும்மா நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ ரெகுலராக மற்ற படங்களை பற்றி பேசலாம், ஜோக்கர் காமிக்கும் பேசலாம்னு ஐடியா. படமா பேசட்டா இல்ல காமிக்கும் பேசட்டான்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஜோக்கர் 1 படத்துடைய அந்த படத்தை பார்க்காதவங்களுக்கும் இதுதான் கதையா அப்படிங்கிற மாதிரி ஐடியா வரும். படம் பார்த்தவங்களுக்கு இந்த சீன்லாம் செம்ம ஃபேவரட் பண்ற மாதிரி இன்னும் கனெக்ட் ஆகும். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஜோக்கர் 1 படத்தை அப்படியே மொத்தமா ரிவிசிட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவான ஆர்த்தர் வந்து இந்த கடைக்கு வெளியே இந்த கிளவுன் வேஷம் போட்டுக்கிட்டு போர்டை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து விளம்பரத்தை அப்படியே ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ற அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய வேலையை யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் சில கம்யூனிட்டிங்க வந்து ஒரு போர்டை தூக்கிட்டு போயிடுறாங்க. டே கொடுங்கடான்னு மனுஷன் புலம்பிக்கிட்டே போக வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அநியாயத்துக்கு போட்டு அவரை டார்ச்சர் பண்ணி இவன்லாம் வீக்கானவன்டா, அவனா நம்ம திருப்பி அடிக்கவே மாட்டான்னு சொல்லி அப்படியே அவரை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டானுங்க. நம்மளுக்கு நமக்கு மட்டும் ஏன்டா ஒருத்தரும் நம்மள ஒரு மனுஷனாவோட பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அவருக்கு வந்து ஒரு வினோதமான பிரச்சனை இருக்கு. என்னன்னா அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்காக ஃப்ரீ தெரப்பிக்கு போயிட்டு இருக்காரு. இந்த கவர்மெண்ட் ஏற்படுத்தின ஸ்கீம்ல ஃப்ரீ தெரப்பிக்கு போயிட்டு இருக்காரு. அங்க போய் சொல்றாரு, மேடம் எனக்கு வந்து நெகட்டிவ் தாட் ஓவரா வருது, நான் ஒரு மனுஷனா கூட என்ன ஃபீல் பண்ணிக்க முடியல, எனக்குன்னு அக்கறை காட்ட யாரும் இல்லை, இதுல இருந்து ஏதாச்சும் வெளியே வரதுக்கு கொஞ்சம் ப்ராப்பரான ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்க அவங்க கவர்மெண்ட் கீழே தானே வேலை செய்றாங்க. அதனால தம்பி நெகட்டிவ் தாட் வராம இருந்துக்க, பாசிட்டிவ் தாட்டை வச்சுக்க இப்படின்னு வழக்கமா ரெகுலரா சொல்றதே சொல்ல நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு இல்லைங்க, அதனாலதான் உங்ககிட்ட ரெகுலரா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒண்ணு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுங்களேன் அப்படின்னு அவர் கேட்க இவங்களும் பெருசா கண்டுக்கல. இந்த மனுஷன் வாய்க்கே வெறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சோகமா பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையனை பார்த்துட்டு ஓகே நம்ம தான் கிளவுன் வேஷம் போட்டு சூப்பரா வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனை சிரிக்க வைக்க வேலையை பார்த்தா டக்குனு அவங்க அம்மா யார் இவன், அவன் மட்டத்துல எது ரியாக்ட் பண்ற, ஆயமுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோக்கரை ஒரு மாதிரி திட்டி விடுவோம். அவருக்கு தான் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னல, திடீர்னு கண்ட்ரோல் இல்லாம சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னங்க ஜோக்கா பண்ணிட்டு இருக்கிறேன், என் பையனை திட்டிட்டு இருந்தா உனக்கு என்னடா ஜோக்காடா அப்படின்னும் போது அப்பதான் காடு கொடுத்து, மேடம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிரிப்பு வரும், அது எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சரி போ ஆள் தான் பைத்தியக்கார மாதிரி இருக்கானா, அவனுக்கு இந்த பிரச்சனை வேற இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே போயிட்டாங்க. நம்ம சோகமா வீட்டுக்குள்ள வந்ததும் டக்குன்னு அவங்க அம்மாவை பார்த்ததும் ஒரு குட்டி ஹாப்பினஸ். அவருக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்க அம்மா மட்டும்தான். ஸோ இவ்வளோ கொடுமைகள் வெளியே நடந்தாலும் எதையும் காட்டிக்காம அவங்களுக்கு தேவையான மெடிசனை கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து 2 பேர் சேர்ந்து நம்ம ஆர்த்தருக்கு ஃபேவரட்டான ஒரு ஷோவை நைட் உட்காந்து பாக்குறது அவங்களுடைய ரெகுலர் ஹேபிட். அவங்க அம்மா எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாங்க, அந்த லெட்டர் ஏதாவது திரும்பி வந்துச்சா, லெட்டர் எங்க வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா இவங்க வந்து தாமஸ் வெயின் அப்படின்ற ஒரு பணக்காரங்க கிட்ட வேலை செஞ்சிருக்காங்க 30 வருஷம் முன்னாடி. அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம நிலைமை பார்த்து ஏதாவது உதவி செய்வாருன்னு சொல்லிட்டு இவங்க லெட்டர் எழுதி அனுப்ப ஏதாச்சும் வந்துச்சான்னு கேட்டுட்டே இருக்கேன். அடப்பாம சும்மா அதிக நொயின்னு வந்தா நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. இப்போ நம்ம ஆர்த்தர் வந்து அவருக்கு ஃபேவரட்டான ஷோ அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்க. அப்படியே நம்மளால வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி அந்த ஷோக்குள்ளே நாம இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனைன்னு நம்மளால நினைச்சு பார்க்க அந்த ஷோல அவரே எழுந்து என்னுடைய ஒரே ஆசை எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், எங்க அம்மாவை நான் என்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சூப்பரா பாத்துப்பேன்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து கை தட்டி அவருக்கு ஃபேவரட்டான அவருடைய ரோல் மாடலே கூப்பிட்டு சூப்பர்ப்பா இப்படிதான்ப்பா ஒருத்தர் இருக்கணும்னு பாராட்டுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறமா அந்த ஷோவை பார்க்கும்போது இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்ல, இவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும், இந்த கிளவுன் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பில்போர்டு தூக்கிட்டு இருக்கிறதுலாம் அது ஒரு வேலை தான், பட் இவருக்கு முக்கியமான வேலையா நம்ம ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும்னு சொல்லிட்டு மத்த இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ற ஷோல இருந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஒரு நல்ல காமெடியன் ஆகணும்ன்றது அவருடைய ஆசை. இந்த போர்டு எடுத்து இவரை போட்டு அடிச்சாங்களே அந்த சம்பவம் இவங்க கூட வேலை செய்றவங்களுக்கு தெரிஞ்சு கண்ணை வச்சுக்கன்னு சொல்லிட்டு கூட வேலை செய்யறவரே கொடுக்குறாரு. ஏதாச்சும் பிரச்சனை வந்தா யூஸ் பண்ணிக்க பாத்துக்கலான்ற மாதிரி கொடுக்க இப்ப இவங்க கூட வேலை செய்யறவர் தான் கேரின்ற ஒரு குள்ளமா இருக்கிறவர். அவரு நம்ம ஜோக்கருக்கு எப்பவுமே பிடிக்கும். ஆனா அவரை தான் போட்டு எல்லாருமே கலைப்பாங்க. குள்ளமா இருக்கிற உன்னையாரா அதெல்லாம் பண்ண போறான்ற மாதிரியே கண்ணு கொடுத்தாருல அவரே போட்டு அவனை கலாய்ப்பாரு. நம்ம ஆளுச்சா இவன் எதுவும் ரியாக்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரியே உன் முதலாளி கூப்பிடறாருன்னதான் அங்க போய் பார்த்தா ஒரு உட்கார வந்தா உட்காராத சொல்றத கேளு, என்ன நேற்று ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாமே, 3 பேரை போட்டு உன்னை அடியே அடிச்சாங்களாமே, நீ இந்த வேலையை கூட லாய்க்கலடா, பேசாம வேலையை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி இவரை திட்டி விடுறாங்க. சார் இந்த வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார்னு அவர் கேட்கவும் அவர் மேல எந்த தப்புமே இல்லை, அவரு ஒரு வேலையை தான் பார்த்துருந்தார். சில கம்யூனிட்டி பசங்க வந்து அடிச்சதுக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு, இப்ப வேலையும் போச்சு. நம்மளால தான் டெய்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்ல, அதே பிரச்சனையோட அப்படியே வீட்டுக்கு ஒரு லிஃப்ட்ல வந்துகிட்டு இருக்கும் போது அங்க இவருக்கு பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தன் குடியேறி இருக்காங்க, ஒரு லேடி அவங்க பொண்ணு, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க நம்ம ஆர்த்தர் கிட்ட அப்படி லைட்டா ஸ்மைல் பண்ணவும் நம்மளையும் மனுஷனா மதிக்க சில பேர் இருக்காங்க போல அப்படின்னு நம்ம லைட்டா குட்டி சந்தோஷம் வருது. அவங்க அம்மா மருகா லெட்டர் வந்துச்சாரா, தாமஸ் வெயின் கிட்ட வந்துச்சாடான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் வரலமா, ஏமானி சும்மா டார்ச்சர் பண்ற
அவர் எப்படிமா 30 வருஷம் முன்னாடி வேலை பார்த்த, யார் உனக்கு காசு கொடுப்பானா? இல்லடா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான ஒரு கண்டிப்பா கொடுப்பாருன்ற மாதிரி இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லிப்ட்ல வந்த பொண்ணு ஓகே நம்மள பாசம் காட்டுறாளே, இவகிட்ட கொஞ்சம் நம்ம பேச்சு கொடுப்பான், அவ யாருன்னு தெரிஞ்சுப்போன்னு சொல்லி அந்த லேடியை அவங்க பொண்ணு ஸ்கூல்ல விடும்போது அப்படியே இவரும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரெகுலரா போறது, நல்ல பொண்ணாதான் இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி நம்மால் பின்தொடர்ந்து இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல மத்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எல்லாம் பண்றதெல்லாம் எப்படி ஓகே, அப்ப அந்த மாதிரி 18+ ஜோக் எல்லாம் போட்டாதான் ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, இப்படி எல்லாம் கவுண்டர் கொடுத்தாதான் ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாமளும் பெரிய ஆளாகும் சொல்லி மத்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் பண்றதெல்லாம் நம்மளால நோட்ஸ் எடுத்துனுங்கிற. அப்படி இப்ப நம்மளால அந்த லேடி வீட்டுக்கே அப்படி தைரியமா கிட்ட போக, ஏய் நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்க, ஓ தெரிஞ்சிருச்சா, இல்ல உன்னை பார்த்தா கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்குது, ஆமாங்க என்கிட்ட கண்ணு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் கலாய்க்க, ஏய் நல்லா காமெடியா பேசுற, ஓ தெரியாதா நான் வந்து ஸ்டாண்டப் காமெடி ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு நம்மளால அப்பதான் அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல, இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி தெரிஞ்சிக்க, 2 பேருக்குள்ள லவ்ஸ் அப்படியே லைட்டா மலருது. நம்மளால வந்து இந்த க்ளவுன் வேஷம் போட்டுக்கிட்டு எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்படிதான் நம்மளால வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவர்கிட்ட தான் கண்ணு கொடுத்தாலும் வேலை செய்யறவன், அந்த கண்ணு இவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வெளியே வந்து விழுந்துருச்சு. ஐயோ இப்ப முதலாளிக்கு விஷயம் தெரிஞ்சு, டேய் என்ன நீ ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணு எடுத்துன்னு போறியா, என்ன பழக்கம்னு கேட்கும்போது, முதலாளி இது வந்து என்னுடைய அந்த நான் பண்ணல ஒரு ஆக்டிவிட்டி, அதுல வரது டம்மி துப்பாக்கி, சும்மா அது காமெடிக்காக பண்ணனா அதுக்குள்ள அங்க வேலை செய்யறவன் போட்டு கொடுத்துட்டான். பாஸ் என்கிட்ட காசுக்காக துப்பாக்கி வாங்கிட்டு வர சொன்னா, அந்த துப்பாக்கி தான் கொடுத்தது அது ஒரிஜினல் துப்பாக்கின்னு அவனும் போட்டு கொடுக்க, ஓஹோ சார் பொய் வேற சொல்றீங்களா, துப்பாக்கி எடுத்துன்னு போயிட்டு மாட்டிட்டு இருக்க, இதோட வேலைக்கே வராத, உன்னை அட்லீஸ்ட் அந்தந்த வேலைக்காவது வச்சிருந்தேன், இனிமேல் வேலைக்கே வராதான்னு இப்ப எல்லா வேலையும் இருந்தா அவரை அனுப்பிட்டாங்க. இப்ப வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வேலையும் போச்சேன்னு சொல்லி நம்மளால அப்படியே ட்ரெயின்ல நொந்து ரூல்ஸ் ஆகி அதே க்ளவுன் விஷயத்தை கலைக்காம அப்படியே போயிட்டு இருக்க. அப்ப 3 பணக்காரங்க வந்து ஒரு பொண்ணு கிட்ட லைட்டா வம்பு இழுக்கிறாங்க, ஹேய் எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் அவனுங்க வம்பு இழுக்க, நம்மளுக்கு தான் கொஞ்சம் டென்ஷன் ஆனா கண்ட்ரோல் மீறினா திடீர்னு கண்ட்ரோலே இல்லாம சிரிப்பு வந்துரும்ல, அந்த மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு அந்த கேப்ல அதை எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்ப இந்த 3 பணக்காரங்களும் ஓஹோ சார் வந்து ஜோக்கர் வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல சுத்து போட்டு கலாய்கலான்னு கலாய்க்க, அப்ப அவரை தற்காத்துக்கிறதுக்காக அந்த துப்பாக்கி எடுத்து 2 பேரை சுட்டுட்டாரு. இப்ப டென்ஷன் ஆகி இன்னொருத்தங்க தப்பிச்சு போனா நம்மளை பத்தி போட்டு குத்துருவானேன்ற பயத்துல அவனையும் போட்டு தள்ளிட்டாரு. இப்ப 3 பணக்காரங்களை இவரு சப்வேல போட்டு தள்ளிவிட்டார். 2 பேரும் ட்ரெயின்ல, ஒருத்தன் எஸ்கேப் ஆக போற டைம்ல அவனையும் போட்டு தள்ளிட்டாரு. இப்ப இந்த விஷயம் பூதாகரமா வெடிக்குது. இப்ப இந்த கண்ணை அங்க மாட்டின மேட்டரை போட்டு குத்தான்ல முதலாளி கிட்ட, அப்படியே வந்து ஒரு வேலை முடிஞ்சிச்சு இல்ல, மிச்சம் இருக்கிற சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு போனல, அதுக்காக வரும்போது போச்சு என் வேலை மொத்தமா போச்சு, நல்லா நீங்களே நல்லா இருங்கடா என் வேலையை நாசப்படுத்துறீங்களான்ற மாதிரி டென்ஷனோட அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்படி இப்ப இந்த 3 பேர் செத்தாங்கல்ல, அவங்க தாமஸ் வைன் அந்த கம்பெனில வேலை பாக்குறவங்க. சோ அவருடைய கம்பெனி சேர்ந்த 3 பேர் செத்துட்டாங்கன்னும் போது அவர் பேட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் ஓவர் தெனாவட்டா, ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் கொண்டுட்டானே, ஆமா அவனுக்கு எல்லாம் ஜோக்கர் தான், முகத்தை கூட காட்ட தைரியம் இல்லாம ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஜோக்கர்ஸ், அது இல்லாம அவனுங்களுக்கு பணக்காரங்களை பார்த்தா பொறாம, அவனுங்களால பணம் சம்பாதிக்க முடியாது, இந்த ஏழைங்களாம் இருக்கானுங்களே நம்ம சிட்டில அவனுங்க எல்லாருமே ஜோக்கருங்க தான் அப்படின்னு இவர் கொஞ்சம் ஓவரா வாய் கூட. இப்ப அந்த விஷயம் பூதாகரமா விடுச்சு, ஓஹோ இவர் பெரிய பணக்காரன்னா இவர் எல்லாரும் எஸ்டிமேனிக்கு பேசுவாரா, எல்லா ஏழைங்களுமே பணக்காரன் மேல பொறாமையில சுத்திட்டு இருப்பாங்க, அவன் பணத்தை திருட பார்ப்பாங்களா கொல்ல பார்ப்பாங்களான்னு சொல்லி இப்ப ஊர்ல இருக்கிறவங்கள ஒரு கலவரமாவே வெடிக்க போகுது. நம்மளால அந்த தெரப்பி செஷனுக்கு போயிட்டு, மேடம் எனக்கு ஓவர் நெகட்டிவ் தாட் வருது, சாகிற அளவுக்கு என்ன வருது, என் வாழவே எனக்கு பிடிக்கல, நான் வாழறத விட சாகிறதே மேலுன்னு எனக்கு இவ்வளவு எண்ணங்கள் வருது, நான் ஒரு வாரமும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா, ஏதாச்சும் ஒண்ணு சொன்னீங்களான்னா, சாரி சார் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் நீங்க வரவே வேணாம், உங்களுக்கு தெரப்பி செஷனே கிடையாது, இதுதான் லாஸ்ட், ப்ளீஸ் நாங்க கொடுக்குற வேலையை செய்யறோம் அவ்வளவுதான், எங்களால அதுக்கு மேல நாங்க என்ன காசா கொடுக்குறீங்க அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு அவங்களும் சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஆளுக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஓகே இந்த சான்ஸ் நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காமெடி பண்றோம், எழுதுன நோட்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணணும்னு அந்த இடத்துக்கு போனதும் அந்த ஸ்டேஜை பார்த்ததும் பயத்துல இவருக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சு, நம்ம ஆளுக்கு தான் டென்ஷன் ஆனா நடுங்கன்னா மொத்தமா சிரிப்பு வந்துருமே, அதே சிரிப்பு அங்க மொத்தமா கொட்டி விட அந்த இடத்துல சமாளிக்கவும் முடியாம சிரிச்சுக்கிட்டு இவர் எழுதி வச்ச ஜோக்க அப்படியே ஒப்பிச்சுட்டு வந்துடுறாரு, அது ஜோக்கா பிரசன்ட் பண்ணாம ஒப்பிச்சுட்டு வந்துடுறாரு. அது எல்லாருமே இவன் ஏதோ ஜோக் சொல்ல ட்ரை பண்ணி சொதப்பிட்டான்றத கலாச்சு சிரிக்கவும், சரி நம்ம ஷோ ஏதோ ஓரளவுக்கு நடந்துருச்சுன்ற மாதிரியே வந்துட்டாங்க. இப்ப இவர் பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களே அந்த லேடி கூட தான் சுத்திட்டு இருக்கிற. அப்படி சோ அந்த லேடி வந்து இந்த போஸ்டரை பார்க்கும்போது, பாருங்க 3 பேர் கொண்டுட்டாங்க, நீ என்ன நினைக்கிறேன்னா 3 பேர் செத்துட்டாங்க அவ்வளவுதானே, பணக்காரன் செத்தானா ஏழை செத்தான்னு 3 பேர் செத்துட்டாங்க, அவனுங்களால என்ன ஆக போகுதுன்னு அவளும் சொல்றதை கேட்டு, ஓகே இவன் நம்ம வைபுக்கு மேட்ச் ஆறான்னு நம்ம ஆத்தருக்கும் அவன் மேல கொஞ்சம் கிரஷ் அதிகமாகுது. இப்ப நம்ம வந்து இந்த லெட்டர் எப்படியாச்சும் போஸ்ட் பண்ணிடு அப்படின்னு திரும்பி கொடுக்க, என்ன எப்ப பார்த்தாலும் லெட்டர்ங்கிறாங்களே, அப்படி என்ன லெட்டர்ல இருக்குன்னு ஒரு ஓபன் பண்ணி பார்த்தா அப்பதான் ஒரு ட்விஸ்ட போட்டு உடைக்கிறாங்க. தாமஸ் வைன் கீழே இவங்க வேலை பார்த்தாங்கல்ல, இல்ல
தாமஸ் வெயின் தான் உன்னுடைய அப்பா, நீ தான் அவருடைய புள்ள, உன் பையனுக்காக ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண, உன் பையனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணன்னு சொல்லும் போது அந்த விஷயம் ஐயோ லெட்டர் படிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் கதவு முடிக்கிறாங்க. நம்மளால கோவப்படல, உண்மையை சொல்லு, தாமஸ் வெயின் தான் என்னோட அப்பாவா, இந்த விஷயத்த மறைச்சுதான் ஒரு நாள் வாழ்ந்திருக்கியான்னு சொல்லவும் இப்ப நம்மால் அவங்க தாமஸ் வெயின் வீட்டுக்கே போனார். எப்படியும் உள்ள விட மாட்டாங்க. அப்பதான் நம்ம ப்ரூஸ் வெயின் வெளியே வராரு. நம்ம பேட்மேனு வளர்ந்து இவர் தான் பேட்மேன் ஆக போறாருல. ஸோ இந்த பேட்மேன் சின்ன வயசா இருக்கும்போது இவர் மீட் பண்ணி மேஜிக் பண்ணவும் ஏய் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப நம்ம அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி எப்படியாச்சும் நம்ம பாசமாயிடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்போவும் அவர் பணத்துக்கோ எதுக்கோ ஆசைப்படல. அவர் மேல அக்கறை காட்ட யாருமே இல்லை. அவங்க அம்மா இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க அப்பா கிடைச்சதும் அப்பா வச்சு நம்ம கிட்ட பாசம் காட்டுவாரா அப்படின்னு ஏங்குறாரு. அதுக்குள்ள அவங்க அம்மாக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐயோ என்னாச்சு, நம்ம அம்மாக்கு என்னாச்சு, நமக்கு இருக்கிறது அவங்க ஒருத்தவங்க தான் சொல்லிட்டு நம்மளும் பதறி போயிட்டாங்க. வரவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ தான் சொல்லிட்டல, எதுக்கு நீ பயப்படுற, நான் அவரை போய் பாக்குறேன்ற மாதிரியே நம்ம அம்மாக்கு இப்படி உட முடியல, இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லி அவர்கிட்ட எப்படியாச்சும் நம்ம சேரணும்னு ஆசைப்படுறா. அப்படி அந்த சமயம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவர் ஃபேவரட் ஷோ இவங்களும் இவங்க அம்மாவும் உட்காந்து பார்ப்பாங்களே, அங்க அவரு நம்ம ஜோக்கரோட வீடியோவை போட்டிருக்கிறாரு. அதை நம்மால் பர்ஃபார்ம் பண்றேன்ற பேர்ல சொதப்பினாரு. அந்த வீடியோவை போட்டு நான் டிவில வரேன் அப்படின்னு நம்மால் சந்தோஷப்படவும் டக்குன்னு அது முடிஞ்சதும் இவள்தான் ஜோக்கர் நம்மால் பர்ஃபார்ம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டதை வச்சு அங்க கலாச்சிக்கிட்டு இருக்கான். டேய் உன்னை என்னோட ரோல் மாடலா பார்த்தேன், நீ என்ன கலாச்சி சிரிச்சிட்டு இருக்கியாடான்னு சொல்லி நம்ம ஆளுக்கு டென்ஷன் அப்படி வருது. அதுக்குள்ள டிவில பார்த்தா தாமஸ் வெயினுக்கு எதிராக மக்கள்லாம் ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழைகளே அவன் ஜோக்கர்ன்ட்டானா, அப்ப ஜோக்கர்னா அவ்வளவு அசால்ட்டா போச்சா, நாங்க மாஸ்க போட்டு எங்க போராட்டத்தை தொடருவோம்னு அந்த போராட்டம் ஒரு பக்கம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்மால் வேலை செய்யற மாதிரியே உள்ள தாமஸ் வெயினை எப்படியோ பாத்ரூம்ல மீட் பண்ணிட்டா. அப்படி அங்க அப்பா நீங்க என்னுடைய அப்பா தெரியுமா அப்படின்னு அம்மா பேர்லாம் சொல்லவும், டேய் உங்க அம்மா தான் லூசுனா நீ அதுக்கு மேல லூசா இருக்கே, உங்க அம்மாவுக்கு பிரச்சனை இருக்குடா, உன்னை அவ தத்தெடுத்துக்கிட்டா, முதல்ல நீ அவளோட பையனே இல்லைன்னதும் இவன் டென்ஷன் ஆகிறான். அப்பா நான் பணத்துக்காக வரல, பிளீஸ் பணத்துக்காக நான் வரல, பாசத்துக்காக வந்திருக்கேன்னா பொழுக்குன்னு ஒண்ணு கொடுத்து பட சாம்மா வந்துட்டான். டே உனக்கு அவளே உங்க அம்மா இல்லைன்றேன், சாம்மா என்கிட்ட அப்பா அப்பான்னு பட அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புவோம். இப்ப அம்மா இருந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த விஷயம் எல்லாம் எடுத்து பார்த்தா அப்பதான் தூக்கி வாரி போடுற மாதிரி விஷயமே தெரியுது. இது இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, சின்ன வயசுல இவங்க அம்மா தான் இவரை தத்தெடுத்திருக்கிறாங்க, இவங்க அம்மாவோட பையன் கிடையாது. அது இல்லாம இப்ப இவரு எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, பிரச்சனை இருக்குதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அது எல்லாத்துக்கும் இவங்க அம்மா தான் காரணம். ஏன்னா தாமஸ் வெயின் கிட்ட இவர் வேலை பார்த்திருக்காங்க, இவங்களுக்கு டிசார்டர் இருந்திருக்கு. என்னன்னா அவங்களாவே கற்பனையில வாழ்ந்துருக்கிறாங்க. தாமஸ் வெயின் தான் இவங்க புருஷனாகவும் அவங்களுக்கு பிறந்த குழந்தையாகவும் இமேஜின் பண்ணி வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அது இல்லாம அப்ப இருந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஆக்கரை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கிறான். அதெல்லாம் இவங்க பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுல அவ்வளோ கொடுமை நடந்து அது மூலியமா தான் இப்படி ஒரு ஆளா மாறி இருக்கான். எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு அவங்க அம்மா தான் காரணம். எல்லாம் தெரிஞ்சதும் அவனுடைய மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்களேன். அதாவது வேலை செய்யற இடத்துல நான் தப்பே செய்யாம என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, வேலை பார்க்கறவன் எனக்கு துப்பாக்கி கொடுத்து, ஆனா துப்பாக்கி அவன் தான் கேட்டான், ஆளை கொட்டுறதுக்கு கேட்டான்னு போட்டு கொடுத்து அவன் வேலை போச்சு. இப்ப ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தா பொண்ணுங்கிட்ட பொறுக்கித்தனம் பண்ண பணக்காரனுங்க பெரிய ஆளுங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டு இருந்த இவன் இழிச்சவாங்க. இப்ப அம்மாவாச்சு இவன் பாசம் காட்டுவா, நம்ம எல்லாரும் கோவப்படுத்தினாலும் நம்ம அம்மா கிட்டதான் உண்மையான பாசம் இருக்குன்னா அந்த அம்மாவே இவ்வளவுத்துக்கும் காரணம். அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு அவனும் பொழுக்குன்னு குத்துட்டான். இப்படி சுத்தி யாருமே இல்லைன்ற ஒரு கடுப்புல இருக்காரு நம்ம ஆளு. இதுல இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஆள் இப்போ அந்த பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறாரு, அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்காரவும் எதுக்கு இங்க வந்திருக்க, யார் நீ, வெளியே போ அப்படின்னு சொல்லவும், அப்ப இவ்வளவு நேரம் நம்மளால அவங்க கூட சுத்தினது, அவரை ஃபாலோ பண்ணது, அவங்க சிரிச்சு பேசினது எல்லாமே இமேஜினேஷன். ஃபர்ஸ்ட் அந்த ஷோ பார்த்து அங்க இருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணாரு. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு கூட நம்ம பேசி பழகி அவ என் கூட லவ் பண்றா அப்படின்னு இவர் இமேஜின் பண்ணி சுத்திட்டு இருக்காரு. இப்ப இவருக்குன்னு யாருமே இல்ல, இருந்த அம்மாவும் இவளை ஏமாத்தி இவளை இப்படி ஆக்கி இருக்கிறதுக்கு அவதான் காரணம் எல்லாமே தெரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அம்மா கிட்ட, ஏம்மா நீ தான் இவ்வளவுத்துக்கும் காரணம் இல்ல, நான் இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சாலும் உன் மேல பாசத்தோட இருந்தேன், ஆனா அந்த பாசம் எல்லாம் நான் இவ்வளவு நிலைமையில இருக்கிறது காரணம் நீதானன்ற கோவத்துல அவங்க அம்மாவையே கொண்டுட்டா. அப்படி இப்ப நம்ம ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கிடைக்குது. என்னன்னா அங்க ஷோல கலாச்சாங்களே, நம்ம ஆத்தரோட கிளிப்பை போட்டு சார் ஜோக்கரே அப்படின்னு கலாச்சாங்களே, இவருடைய ரோல் மாடலா நினைச்சவரு, அந்த ஷோக்கு உங்களை இன்வைட் பண்றாங்க, ப்ளீஸ் வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாரு வீடியோ போட்டு கலாச்சாரத்தை பார்த்தது நேர்லயே கூப்பிட்டு என்ன வச்சு செய்யணும்னு பாக்குறாருன்னு வரேன். அப்ப உன்னை ரோல் மாடலா பாத்தாராசா, இப்ப நீ அவன் என் கையில சிக்கனா நீ செத்த அப்படிங்கிற ஒரு கோவத்துல இருக்கிறாருல, வரேன் நான் கன்ஃபார்ம் கெஸ்டா வரேன்ற மாதிரி நம்ம ஆளுக்கு ஒரு குஷியில தான் இருக்கிற. அப்படி இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்ப கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு வரவும், குள்ளமா இருக்கிற அந்த கேரி அப்புறம் வெறுப்பேத்தனவன் அந்த கண்ணு கொடுத்து போட்டு குத்தானே, அவங்க ரெண்டு பேருமே உங்க வீட்டுக்கு வராங்க, வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வெல்கம் பண்ணுவோம். அப்பதான் அவன் கேட்கறான், இந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் துப்பாக்கி எடுத்து 3 பேரை சுட்டதா பெரிய பிரச்சனையாச்சே, உங்ககிட்ட நான் துப்பாக்கி கொடுத்தேன் ஒரு வேலை அப்படின்னு இவன் கேட்கவும், என்ன ஒரு வேலை இல்ல
டெடக்டிவ்ஸ் வந்து என்கிட்ட விசாரிச்சாங்க, உங்ககிட்ட விசாரிச்சாங்களான்னு கேட்க, அப்ப அந்த குள்ளமா இருக்க கேரி வந்து என்கிட்ட வந்து விசாரிக்கலையே, அவன் ஹைட்டா இருக்கவன்டா, உன்னெல்லாம் போயிட்டு கொள்ளுவான்னு எவனாச்சும் நடப்பானான்னு சொல்லி மறுபடியும் கலாய்க்க, நான் ஆளுக்கு டென்ஷன். இதுக்கு மேல குயலை கண்ட்ரோல் பண்ணி அவனுமே நடாலும் போட்டு அவனை ரத்த கலரையா காலி பண்ணி முடிக்கவும் இங்க கேரி வந்து டென்ஷன் ஆயிட்டான். என்ன விட்டுறா நான் போறேன்டான்னு. அப்பதான் நம்ம ஆளு டேய் உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டா போ அப்படின்னதும், எனக்கு ஹைட் எட்டலடா ப்ளீஸ் எனக்கு கதவு ஓப்பன் பண்ணி விடான்னு கேட்க, அப்பதான் எனக்கு இந்த மொமெண்ட் ரொம்ப பிடிக்கும். அப்ப கதவு ஓப்பன் பண்ணிட்டு, நீ ஒருத்தன் தான் என்கிட்ட நல்லபடியா நடந்திருக்க, அதனால உங்ககிட்ட நான் எப்பவுமே என் கோவத்தை காட்ட மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சவன்டா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வைக்கிறான். ஏன்னா எல்லாரும் அவங்க அம்மா கொண்டு அவன் மேல கோவத்தை தான் காட்டியிருக்காங்க. இவன் ஒருத்தன் தான் கூட வேலை பார்க்குற ஒருத்தன், ஆனா அவ்வளவு அன்பா நடந்திருக்கான். அதனால அவன் மேல மட்டும் எப்பவுமே நம்மளுக்கு பாசம் இருக்குது. இப்ப நம்மளால ஷோவுக்கு ரெடி ஆயிட்டா அப்படி, எஸ் முழு அண்ணியனா மாதிரி வாங்கடாடே அந்த ஷோவுக்கு போயிட்டு நம்ம வச்சு சேரண்டான்ற மாதிரி நம்மளால துள்ளி குதிச்சுக்கிட்டு வரவும், அந்த டிரெக்டிவ்ஸ் 2 பேரும் அந்த ஜோக்கர் மாஸ்க போட்டு நீ தான் அந்த கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கண்டுபிடிச்சு துரத்திட்டு வராங்க. நம்மளால அவங்க கிட்ட மாட்டக்கூடாது, இந்த ஷோவுக்கு எப்படியாச்சும் போகணும்னு சொல்லி ஓடி வரவும், அதுக்குள்ள இந்த கிளவுன் மாஸ்க் போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா தாமஸ் வெயினுக்கு எதிராக, அந்த குரூப்ல நம்மளால சிக்கிக்கவும், அதுக்குள்ள இந்த டிரெக்டர்ஸ் அவங்க பாத்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு எத்த ஷோக்குள்ள போறாரு. அதுக்குள்ள சார் வந்துட்டீங்கல்ல, ஷோக்கு ரெடி ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஒரு கேட்க, சார் என்ன ஜோக்கர்னு இன்வைட் பண்ணுங்க. இல்ல புரியல, உங்க பேர் ஆத்தர் தானே? இருக்கட்டும் சார், நீங்க என்ன வீடியோ கிளிப் போட்டு கலாச்சிங்கல்ல, ஜோக்கர் அப்படின்னு கலாச்சிங்கல்ல, சோ அதுவே என் பேரா வச்சுக்கிட்டேன், ஜோக்கர்னு சொல்லியே என்ன கூப்பிடுங்க அப்படின்னதும், சரி ஜோக்கர் தானே நான் கூப்பிடுறேன் சார் நீங்க உட்காருங்கன்னதான் கரெக்டா நம்மளுக்கு இன்ட்ரோ போட்டு ஜோக்கர்னு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்மளால என்ட்ரி ஆகி பாட்டிக்கெல்லாம் ஒரு முத்தாவை கொடுத்து வந்து உட்கார்ந்து முடிக்க, இப்ப ஷோவுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்க என்ன பிளான் போட்டாங்களோ அதே மாதிரி வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால போட்டு கலாய்க்கிறாங்க. சார் ஏதாவது ஜோக் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னதும், அந்த ட்ரெயின்ல 3 பேர் கொண்டாங்களே நான் தான். இது நீங்க தானா சார்? சரி சார் ஏதோ ஜோக் சொல்ல வரீங்க, கவுண்டர் ஏதாச்சும் கொடுங்கன்னா. ஜோக்கெல்லாம் இல்ல, உண்மையதான் சொல்றேன், நான் தான் அந்த 3 பேர் கொன்னேன். டேய் 3 பேர் கொண்டதுனடா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சொல்றேன்னா, பின்ன அந்த 3 பேர் சுத்ததுக்கு நீங்க அப்படியே போட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க. தாமஸ் வெயின் கொண்டு அப்படியே கண்ணீர் விட்டு டிவில கதறாரு. அதனாலதானே அந்த 3 பேர் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம். இதுவே நாங்க செத்துருந்தா என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி தானே போயிருப்பீங்க. அந்த 3 பேர் பெரிய ஆளுங்க, பணக்காரங்க, அதனாலதான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம்னதும், சார் நீங்க 3 பேரை கொண்டு இருக்கீங்க, என்ன நீங்க பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஸ்டேஜ்ல சொதப்பன மூமெண்ட்டை போட்டு நீ பேர் வாங்கி என்ன வச்சு காமெடி பண்ணல, உன்னை காலி பண்றது எனக்கு ஃபன்னா இருக்கு, சோ என் காமெடியை கொள்றது உனக்கு ஃபன்னா இருக்கா மாதிரி உன்னை காலி பண்றது எனக்கு ஃபன்னா இருக்குன்ட்டு அப்படி துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளவும், அந்த மூமெண்ட்லாம் மனுஷனோட ரியாக்ஷன் அப்படியே அது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு, அதெல்லாம் பெஸ்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த மூமெண்ட் பெரிய பூதாகரமா வெடிக்குது. இங்க வெளியே ஆல்ரெடி இந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டவங்க எல்லாம் பணக்காரங்க ஓவரா பேசுறாங்க, ஏழைகளை வந்து ஜோக்கர்ன்றாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இவரு லைவ் ஷோல துப்பாக்கி எடுத்து சுட்டு விட்டாருன்ற விஷயமும் ஊர் முழுக்க தெரிஞ்சு இவரை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த கும்பல் எல்லாம் வந்து டேய் நம்மளுடைய தலைவனே கிடைச்சிட்டான்டா, இவன் தானே நம்ம தலைவன் சொல்லி போலீஸ்க்கு வண்டியெல்லாம் அடிச்சு நொறுக்கி நம்மளால அப்படியே காப்பாத்தி ஹீரோடா இவன் ஜோக்கரோட ஹீரோன்னு அப்படியே தூக்கிட்டு வந்து நம்மளால அப்படியே ரத்த கலரியா அப்படி சிரிக்கிறதோட மாசா படத்தை முடிச்சாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமும் இருக்குது நம்மளால ஜெயில அடைச்சு அங்க நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்குது. அந்த சமயம் அங்க அவங்க கிட்ட வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வருது, இல்ல வேணாம் அதை நான் சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இந்த ஜோக்கை நினைச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போக ரத்த கலரியா பாதெல்லாம் அப்படியே ரத்த கலரியா போகுது. ஸோ இங்கேயும் போட்டு தள்ளி விட்டாரு. எனக்கு இந்த படத்துல பிடிச்சது திடீர்னு ஒருத்தன் அடிச்சு எனக்கு எதுவும் இல்லாம போயிடுச்சுன்னு நம்மளால திடீர்னு கோவப்படல. அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே, அதாவது அவங்க அம்மா அவங்க அப்பான்னு தெரிய வந்து அவருமே வந்து பணத்துக்காக தான் வந்திருக்கான்னு நினைச்சது. பக்கத்து வீட்டு பொண்ணு நம்மளால இமேஜின் தான் பண்ணாரு, அவ எதுவும் பெருசா பண்ணல. பட் கூட வேலை பார்க்கறவங்க துப்பாக்கி கொடுத்து போட்டு கொடுத்தது, வேலை பார்க்குற முதலாளி உட்கார கூட விடாம ஏய் நீலாம் இதுக்கு உட்கார்ற எனக்கு ஈக்குவலா நீ வெளி போ அப்படின்னது. இவர் எந்த தப்புமே பண்ணாம எல்லா தண்டனையும் அனுபவிச்சது, எல்லாருமே ஒரு கேவலமா புழு விட கேவலமா பார்த்தது. இவ்வளோ விஷயங்கள் ஒண்ணு சேர்ந்து அவங்க நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம அம்மாக்காக நம்ம எதுவும் சண்டை போடாம அமைதியா இருக்குன்னு இருந்து எல்லாருமே அவனை வந்து ஒருத்தன் கேவலமா தான் பார்த்துருக்காங்கன்னாதான் டேய் நான் உங்களுக்கு அவ்வளவு ஜோக்கரா போயிட்டுனாடான்னு சொல்லி அப்ப ஜோக்கரை பார்த்தா இனிமேல் நீங்க பயப்படுங்க ரசா, உங்களுக்கு நான் பண்றது உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல, எனக்கு உங்களை கொல்றது காமெடியா இருக்குடா, அதை பார்த்தாதான் எனக்கு ஃபன் ஆகுது, சிரிப்பு வருது, நான் சிரிச்சாலே அப்படியே இரிட்டேட் ஆகுது இல்ல, நீங்க சாவறது எனக்கு சந்தோஷமா இருக்குடான்னு நான் மறுபடி பூதாகரமா விடுச்சு. இந்த பக்கம் பணக்கார திமிரு காமிச்ச தாமஸ் வெயினையும் அவங்க ஒய்ஃபையும் போட்டு தள்ளிட்டாங்க. இதை ப்ரூஸ் வெயின் கண்ணாட பார்த்துட்டாரு, நம்ம அப்பா அம்மா வந்து ஜோக்கர் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் தனி. இங்க நம்ம ஆள் வந்து டேய் என்ன மொத்தமா அடக்கி வைக்க பார்த்தீங்க, உடச்சிட்டு வந்துட்டா, இனிமேல் நான் சைக்கோடா அப்படிங்கிற மாதிரி சைக்கோத்தனத்தை வெளியே கொண்டு வந்து சுத்தி இருக்கிறவங்க தான். அவன் பாட்டுன்னு பாசம் காட்டிக்கிட்டு அமைதியா இருந்தான். அவனை இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவனுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கோவை வெளியே கொண்டு வந்து
எல்லாத்துக்கும் காரணம் இந்த மொத்த சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சது. அதெல்லாம் எப்பா இவ்வளவு ரசிச்சு பேசக்கூடிய அத்தனை அம்சங்கள் அந்த படத்துல இருக்குது. இது எல்லாத்தையும் பார்ட் 2ல ஏன்டா கெடுத்து வச்சுக்கின்ற மாதிரி இருக்குதுப்பா. ஸோ இது ஆல் டைம் ஃபேவரட்டான படம். ஸோ இந்த படத்துல உங்களுக்கு ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி என்னென்ன படங்களை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. டாட்டா பை.